FTP வணக்கம். மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய மக்கள் பிரதான பிரச்சனைகள் என்னன்றது நம்ம தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை நம்ம பேசலாம். அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட வெங்கட் இணைஞ்சிருக்காரு. ஸோ வணக்கம் வெங்கட். வணக்கம் அண்ணா. ஸோ இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை பத்தி பேசலாம். கண்டிப்பா. தாமிரபரணி ஆறு புரண்டோடு மாவட்டம் திருநெல்வேலி. விவசாயம் தான் அங்க பிரதான தொழில். திருநெல்வேலினோடனே நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வருது அந்த கூடங்குளம் தான். அந்த கூடங்குளம் அங்க அமைக்கிறதுக்கு பெரிய லெவல்ல போராட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு ஓரளவுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பவர்லாம் ஓரளவுக்கு சஸ்டைனபிள் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்குது. மற்ற மாநிலத்தை டிபெண்ட் பண்ணி இல்லாம மற்ற மாநிலங்களுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டேட் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் கூடங்குளம் தான். அங்க பீடி சுற்றும் தொழிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரதானமா பண்ணிட்டு இருக்காங்க. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பீடி சுற்றும் தொழில் தான் அங்க ஈடுபட்டு. ரெனியூவபிள் எனர்ஜி தான் பெருசா, காற்றாலை, ஆமா, காற்றாலை, விண்மில், ஒரு கிரீன் ஹப்பாவே திருநெல்வேலி மாவட்டம் கருதப்படுது. கரெக்ட்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் பெருமளவில் அங்க வசிக்கின்றனர். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று திருநெல்வேலியில சொல்லலாம். அங்க திருநெல்வேலியில ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா பாளையங்கோட்டையை சொல்லலாம். ஏன்னா அங்க சைவ வைணவ தலங்கள், இஸ்ரோ கட்டுப்பாட்டில் செயல்படும் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன அந்த தளம்லாம் அங்கதான் அமைக்கப்பட்டிருக்குது. சோ கடற்படை தளம் ஆகியவை இந்த தொகுதியில் தான் வருகின்றன. ஓகே, இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல 5 தொகுதிகள் இருக்கு. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ராதாபுரம். இந்த 5 தொகுதிகளில் எந்தெந்த சமூக சார்ந்த மக்கள் வசிக்கிறார்கள்? இங்க இந்த எல்லா பகுதியுமே கிராமப்புற பகுதிகள் தான். அதுக்கு ஒரு மாதிரி கிராமப்புற மாவட்டம் தான் திருநெல்வேலி. இங்க பிரதானமா பாத்தீங்கன்னா முக்குளத்தூர்ல மறவர் பெரிய லெவல்ல வசிக்கிறாங்க. யாதவர், இந்து நாடார், கிறிஸ்துவ நாடார். இங்கேயும் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாதிரி இங்க இவங்களும் பிரதான ரோல் வகிக்கிறாங்க. பட்டியல் இனத்தவர், தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. வேளாளரும் தனியா இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள், நாயக்கர், நாயுடு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இங்க எல்லா கான்ஸ்டுவன்சிலையும் சொல்ல முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட கான்ஸ்டுவன்சிஸ்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே மைனாரிட்டிஸ் தான். ஓகே, இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்ப்புகள் என்னென்ன பிரதான பிரச்சனைகள் அங்க இருக்கு? இங்க நம்ம இப்ப பேசுன மாதிரி பீடி சுற்றும் தொழில பெரிய லெவல் பெண்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஊதியம் கிடைக்குதானா? இல்ல. சிகரெட்டுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி பீடிக்கும் பண்ணணும், அதுக்கு ஏத்த மாதிரி ஊதியமும் கொடுக்கணும். சிகரெட் எப்படி ஒரு டொபேக்கோ ரிலேட்டடான ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா, அதே மாதிரிதான் பீடியும். ஆனா ரெண்டுமே ஒரே தட்டுல வச்சு பார்க்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ அவங்களுக்கான அந்த பொருளாதார ரீதிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு அவங்களுக்கும் அந்த பீடி தொழில ஈடுபடுறவங்களுக்கும் நோய்வாய் பெரிய லெவல்ல அவங்க அஃபெக்ட் பண்ணப்படலாம். பீடி தொழில இருக்கிறதுனால அவங்களுக்கான தனி ஸ்கீம்ஸ், அவங்களுக்கு தனி மருத்துவம் அமைக்க வேண்டும். சோ இவங்க எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் அண்ட் மருத்துவம் கொடுத்து அந்த தொழிலை மேம்படுத்தணும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிறதுக்கு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. ஆனா அதில் இன்வால்வ் ஆயிருக்கும் பெண்களை நம்ம காப்பாற்ற வேணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பீடி தொழில இருந்து மற்ற தொழிலுக்கு மைக்ரேட் பண்ண வேணும். சோ அதற்கான பொறுப்பு அரசாங்கத்துக்கிடம் இருக்கிறது. இங்கேயும் பாத்தீங்கன்னா நயினார் குளத்தை சீரமைத்து படகு குளமா அமைக்க வேண்டும். சுற்றுலா தலமா அதை உயர்த்தலாம். அங்க படகு குளம்னு அமைச்சு, திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா பெரிய அளவு சுற்றுலா தலம்லாம் இல்ல. வருவாய் ரீதியாவும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிரிந்து திருநெல்வேலி இது மழை தென்காசி இருக்கும்போது குற்றாலம் எல்லாம் இருந்தது. இப்போ திருநெல்வேலியில அந்த சுற்றுலா தலம் சுத்தமா இல்ல. சோ அதெல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணோம். அங்க பாத்தீங்கன்னா ஜாதிய மோதல்கள் அடிக்கடி நடக்குது. ஏ பியை வெட்டிட்டான், பி ஏவை வெட்டிட்டான், அவன் நல்லா படிக்கிறான், இவனை வெட்டிட்டான். ஒருத்தரை பார்த்து அங்க பெரிய லெவல்ல அந்த போலரைசேஷன் அங்க நடக்கும். இந்த ஜாதிக்கு எதிராக இந்த ஜாதி அப்படி. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு இஷ்யூஸ் அங்க நடந்துகிட்டு இருக்குது. சோ அந்த ஜாதிய பார்வையில இருந்து அந்த ஜாதிய பிடியில இருந்து மக்களை மீட்டு கல்வி ரீதியா அவங்களை மேம்படுத்துறதுக்கான வேலைகள், அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்க அந்த மக்களை மேம்படுத்தணும். காற்றாலை அதிகம் உள்ள ராதாபுரம் தொகுதியில காற்றாலை உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்.
அங்க இப்ப போதிய அளவுக்கு இல்லை. அதை இன்க்ரீஸ் பண்ணா அதை சார்ந்த தொழில்கள் வளரும், அதுல வேலை பார்க்கறவங்களோட பொருளாதாரம் வளரும். பொருளாதாரம் வளர்ந்துச்சுன்னா படிக்க வைப்பாங்க, படிக்க வச்சாங்கன்னா அந்த ஜாதிய கட்டமைப்புல இருந்து வெளியில வந்துருவாங்க. ஓகே. சோ சோசியலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து தொழில் ரீதியாவும் அவங்கள முன்னேற்றலாம். தொழில் ரீதியா அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டா இந்த லெவல்ல இந்த அந்த ஜாதி அந்த மோதல் அதுல கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகம் போகாது. சோ நாங்குநேரில சிறப்பு பொருளாதார மண்டலமா அமைக்க வேண்டும். அதற்கு ஏத்த மாதிரி அங்க பிரதான தொழிலா இருக்கிற அந்த காற்றாலையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பீடி சுத்துறதா இருக்கட்டும், இருக்கிற தொழில பீடி சுத்துறத டெவலப் பண்ணாம வேணா அங்க ஓரளவுக்கு சஸ்டைனபிலிட்டி பொசிஷன்ல வச்சுக்கலாம். காற்றாலை அதை சார்ந்து இருக்கிற தொழில்கள் அதோட இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணா அங்க பெரிய லெவல்ல இன்கம் பார்க்கலாம். அங்க நிறைய படிச்ச பட்டதாரிகள் அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதுல டிவியேட் பண்ணி விட்டுறலாம் அந்த காற்றாலை தயாரிப்பு மூலியமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்குநேரியில் தொடங்கப்பட்ட உயர்தொழில் பூங்கா முழுமை பெறவில்லை. கங்கை கொண்டாடுனா அது இன்னும் ஹாஃப் பாயில் பொசிஷன்ல இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வளர்ச்சி செய்ய வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கள்ளக்காட்டில் வாழைக்கென தனிச்சந்தை அமைக்க வேண்டும். விவசாயிகளோட பிரதான கோரிக்கையா இருக்குது. அங்க வாழை சாகுபடியும் பெரிய லெவல்ல இருக்குது. அதுவும் இன்னொரு ஆங்கிள் சொன்னோம்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்லலாம். சோ வாழைக்கென தனி சந்தை அமைக்க வேண்டும். அதனால அது சார்ந்த தொழில்களும் வளரும். அதை நம்பி இருக்கிற ஒர்க்கர்ஸும் பொருளாதார ரீதியா பயன்பட்டு அந்த பிடியில இருந்து வெளியில வருவாங்க. நாங்குநேரியில் ரயில் நிலையத்தை குறிப்பிட்ட சில ரயில்கள் மட்டுமே தான் இப்ப நின்று செல்கின்றன. அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மற்ற ட்ரெயின் ஃபெசிலிட்டி அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சோ அது ஒரு பிரதான கோரிக்கையா இருக்குது. தொகுதியில பாத்தீங்கன்னா பல அணைகள் இருக்குது. அந்த அணைகள்லாம் ஒழுங்கா பராமரிக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. அணைகள்ன்றது பண்றாங்க, அது தூர்வாரணும். அதுக்கு ஏத்த மாதிரி மெயின்டெனன்ஸ்க்கு வந்து காஸ்டும் டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பர் கண்டிஷன்ல இருக்கணும். அப்பனாதான் இந்த மாதிரி வாழைத்தோப்பு விவசாயிகள்லாம் ஓரளவு பலனடைவாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கடனாநிதி ராமநிதி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தாமிரபரணி நதியில அதிக கழிவுகள் கலக்கப்படுகின்றன. போற போக்க பார்த்தா அது காசியோட இன்னொரு வெர்ஷன் ஆயிரும் போல. சோ அதையெல்லாம் ஆரம்ப நிலையில தான் இருக்குது. ஆனா ஆரம்ப நிலையிலே அதை கிள்ளி எறியறதுக்கு அந்த தாமிரபரணி நதியில இருக்கிற குப்பையெல்லாம் அகற்றணும். அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கான உரிய திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கணும். அதுக்கப்புறம் உவரி தூண்டில் வளைவு பாலம் கட்டி முடிக்க வேண்டும் விரைவாக. ஓகே. அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தை விரிவடைய செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நெல்லை வந்து தனி ரயில்வே கோட்டம் செய்து தர வேண்டும். நெல்லைக்கு வந்து இப்ப தனி ரயில்வே கோட்டம் இல்ல. சவுத்துக்கே பாத்தீங்கன்னா மதுரையா தான் இருக்குது. சோ நெல்லையை வந்து தனி ரயில்வே கோட்டமா செய்து தர வேண்டும்ன்றது மக்கள் பிரதான கோரிக்கையா இருக்குது. நம்பியாறு கருமேனையாறு பச்சையாறு இணைப்பு திட்டம் முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். சோ அங்க விவசாயம் இப்ப தாமிரபரணி நம்பியார் இந்த நதிகள் இணைப்பு திட்டமே ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்காங்க. அங்க நம்ம பேசின மாதிரி விவசாயம்ன்றது பிரதான தொழிலா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால அதுவும் இன் அதர் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா அது இன்னொரு ராமநாதபுரம் இன்னும் சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பகுதியில் இன்னும் ராமநாதபுரமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தெல்லாம் அங்க மேம்படுத்தி விட்டோம்னா அங்க விவசாயமும் செழிக்கும். நாங்குநேரி ராதாபுரம் தொகுதியில குடிநீர் சீராக வழங்க வேண்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப அன்ஹைஜீனிக் குடிநீர் அங்க கிடைக்குது அப்படின்ட்டு மக்கள் பெரும் அளவுல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணதான் சொன்னாங்க. ஸோ அந்த குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கூட சுத்திகரிப்பு நிலையம் அதுக்கு அமைக்கலாம். அமைச்சு அதை மக்களுக்கு விநியோகிக்கிற மாதிரி நம்ம செய்து தர வேண்டும். நாங்குநேரி ஊருக்குள் வராமல் பைபாஸ் சாலை செல்லும் எக்ஸ்பிரஸ் பேருந்துகள். அதனால நாங்குநேரியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எய்தர் தூத்துக்குடி போறாங்க இல்ல திருநெல்வேலி டவுனுக்கு வந்து தான் ஏறி போறாங்க. சோ நாங்குநேரியில இருந்து அந்த ஸ்டாப் ஒண்ணு அமைச்சு தர வேணும். அரசாங்க பேருந்துகள்லாம் நின்று செல்றதுக்கு அந்த எஸ்சிடிசி பஸ் எல்லாம் அங்க ஸ்டாப் ஒண்ணு அமைச்சு தர வேணும் அப்படின்ட்டு மக்களின் பிரதான கோரிக்கையா இருக்குது. கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். அங்க அதோட மட்டுமின்றி அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பேஸ் பண்ணி இருக்கிற பல தொழில்களை வந்து அங்க சிப்காட்ல தொழில் தொடங்க ஊக்குவிக்க வேண்டும். அரசாங்கம் சலுகை எல்லாம் கொடுத்து அப்படின்ற கோரிக்கையும் மக்கள் பெரிய அளவில் வச்சிருக்கிறாங்க.
பள்ளி கல்லூரி வகுப்பறையில் கட்டடங்களை சீரமைக்க வேண்டும். சோ ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஓடு கீழே விழுந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் அப்படின்ற மாதிரி நம்ம செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். அங்க இருக்கிற கல்லூரி, அரசாங்க கல்லூரி மற்றும் பள்ளிகள் வந்து கொஞ்சம் சீரமைச்சா அந்த மாணவர்களுக்கு உதவியா இருக்கும். நெல்லை திருச்செந்தூர் இடையே ரயில்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பிரதான பிரச்சனை என்னன்னா, குளவனி கற்பூரம் ரயில்வே கேட் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 14 முறை அடைக்கப்படுது அப்படின்ட்டு மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால டிராபிக் ஜாம் ஆகுது. அங்க அது ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுனால அதுக்கான மாற்று வழியை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் மக்கள் வச்சிருக்கிறாங்க. அதனால ரயில்வே மேம்பாலம் அமைக்க கோரி கடந்த 25 ஆண்டு காலமாக மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அது இன்னும் அமைக்காம இருக்குது. அதனால டிராபிக் ஜாம் ஆறதுனால அதை விரைந்து அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. தென் மாவட்டங்களில் அதிக வருமானம் ஈட்டி தரும் நெல்லை ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்த வேண்டும். ஓகே, இப்ப கவர்மெண்ட் அனௌன்ஸ் நெல்லை இப்ப அந்த பிரதமர் ஸ்கீம்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்து மேம்படுத்தினா இன்னும் அதிக வருவாய் ஈட்டலாம். அதுக்கப்புறம் நாங்கினேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தை சிப்காட்டிலும் கூடுதல் தொழிற்சாலை அமைக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு உரிய வேலை வாய்ப்புகள் அமைத்து தர வேண்டும். அங்க சிப்காட்டை என்ஹான்ஸ் பண்ணாலே போதும், எல்லா தொழில்களும் உள்ள வரும். அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். அதனால இந்த ஜாதிய மத்த பிடியில இருந்து மக்கள் வெளியில வந்து முன்னேற்ற பாதையில செல்வாங்க. அந்த சோசியல் ஈக்குவேஷன்ன்றது கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வள்ளியூர் ராஜபுதூர் இடையே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை அங்க இருக்கிறது. அதை நாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதோட சேர்த்து கோரையாற்றின் குறுக்கே அணை திட்டம் ஒண்ணு நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ட்டு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதையும் சேர்த்து பண்ணணும். பாவநாசம் அணையை மணிமுத்தாறு அணையுடன் இணைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால அந்த விவசாய மக்கள் வந்து பெருமளவுல பலன் பெறுவாங்க. சோ அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பிரதானமா பாத்தீங்கன்னா இந்த 24 கோரிக்கை மக்கள் வச்சிருக்கிறாங்க. அந்தந்த கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இருக்கிற வேட்பாளர்கள்கிட்ட மக்கள் வந்து இதெல்லாம் கேட்டறிந்து அவங்க நிறைவேற்றி கொடுப்போம் என்ற உத்தரவாதம் கொடுக்கும் பட்சத்தில் மக்கள் ஆராய்ந்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இவ்வளவு தூரம் வந்து இணைஞ்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை பற்றி பேசணும். நாளை இன்னொரு மாவட்டத்தை பற்றி பேசலாம். ஸோ இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாளைக்கு மீட் பண்ணலாம். நன்றி அண்ணா.